எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வறுத்து அரைச்ச மசாலாவில் செஞ்ச சுவையான மட்டன் ஈரல் வறுவல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு தடவை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபியில் சேர்க்குறதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்துக்கலாம். இதுக்கு ஒரு எம்டி பேன் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, 7 வரமிளகாய், அப்புறம் 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிடலாம். இப்போது நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துக்கிடலாம். இது கருகிடக்கூடாது. இப்போது இது நல்ல மணம் வந்துடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச மசாலா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண அதே பேன் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் லைட்டாக சூடானதும் இதில் கட் பண்ண 100 கிராம் தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் இதை உடனே மூடி வச்சுருங்க. ஏன்னா தக்காளியில் உள்ள தண்ணி எண்ணெயில் பட்டதுக்கப்புறம் தெறிக்க ஆரம்பிக்கும். எண்ணெய் தெறிக்கிறது ஓரளவுக்கு குறைஞ்சதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போது எண்ணெய் தெறிக்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும்னு தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இதில் வெங்காயம்லாம் சேர்க்க போகிறதில்ல, ஒன்லி தக்காளி மட்டும்தான். ஸோ இதில் சேர்க்குற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல மணம் வந்ததுக்கப்புறம் தான் இதில் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். இப்போது இது நல்லா வதங்கி மணம் வந்துடுச்சு. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம செய்யும்போது நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணோன்னா இது பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்ததாக இதில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இங்கே நான் எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ அளவுள்ள ஈரல் சுவரொட்டிக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவும் நல்ல எண்ணெயில் வதங்கி வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஈரல் சுவரொட்டியை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோவில் எப்படி சுவரொட்டியை க்ளீன் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். நம்ம நார்மலாக ஈரல் மட்டனை கட் பண்ணுற மாதிரி அதை அப்படியே ராவாக கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிட்டு தான் அதை கட் பண்ணணும். அப்போ தான் அதில் உள்ள ரத்தம் வெளியில் வராது. நம்ம சுவரொட்டியை வேக வைக்காமல் கட் பண்ணோன்னா இந்த ரெசிபியே கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போது இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இதுக்கு நம்ம வறுத்து அரைச்சி மசாலா சேர்க்குறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இதில் அடிஷ்னலாக நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. ஒன்லி மஞ்சத்தூள் மட்டும்தான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது ஈரல் வேகிறதுக்கு தேவையான அளவு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரணும். இப்போது இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிடலாம். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஓரளவுக்கு வெந்துருச்சு. எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் நம்மளும் தண்ணி சேர்த்துருக்கோம், ஈரல்லேருந்து தண்ணி விட்டுருக்கோம். இப்போது இந்த தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். ஈரல் கறி அளவுக்கு வேகிறதுக்கு டைம்லாம் எடுக்காது, சீக்கிரமே வெந்துடும். ஸோ நீங்கள் குக்கரில் போடுறதை விட இந்த மாதிரி பாத்திரத்தில் குக் பண்ணும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா வற்றி ட்ரை ஆகிடுச்சு. நல்லா கமகமன்னு இருக்குது. இது ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு மேலே கார்னிஷ்காக நான் கொஞ்சமாக மல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது டேஸ்டியான வறுத்து அரைச்ச சுவரொட்டி ஈரல் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.